எல்லோருக்கும் வணக்கங்க. நீங்கள் வெற்றிகரமாக 14வது நாள் வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு வந்திருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. டே 15க்கு நான் வெயிட் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த 15வது நாள் நாம் எப்படி வெயிட் செக் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். அதாவது ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே வருது பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடி நாளே வந்துட்டு நாளைக்கு 15வது நாள் வீடியோ வந்துடும். ஸோ அந்த வீடியோவில் 16வது நாள் 15ஆந்தேதி வந்து உங்களுக்கு வீடியோ வரும். அந்த 15ஆந்தேதி ரிசல்ட்டு வீடியோன்னு தனியாக வரும். அந்த வீடியோவில் நீங்கள் வெயிட்டு எவ்வளோ அப்டேட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் நீங்கள் கொடுத்தா போதும். சரிங்களா? நாளைக்கு டே 15ல் எப்படி வெயிட் செக் பண்ணணுங்கிற வீடியோஸ் வரும். 16வது நாள் வந்துட்டு உங்களோட வெயிட்டை அதில் அப்டேட் பண்ணால் போதும். ஸோ அவசரப்பட்டு நீங்கள் எதுவும் வெயிட்டை அப்டேட் பண்ணிட வேண்டாம். உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட்னே சொல்லிட்டு உங்களுக்கு தம்ப்நெயிலோட வீடியோ வரும், அதில் அப்டேட் பண்ணால் போதும். ஸோ ஒரு பிக்கஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் 14 நாள் வந்துட்டீங்க. இன்னும் ஒன்றே ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ யார் யாருக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ரொம்ப ஆவலாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பாசிட்டிவாக ரிசல்ட் வரணும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லோரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஸோ நாம் இன்றைக்கி டே 14ல் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஃபுட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் சுடுதண்ணி குடிக்கிறது எப்போ போல் குடிச்சுக்கோங்க. 11 மணி வந்துட்டு ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு சாப்பிட்டுக்குங்க. ஈவினிங் 4 o'clock வந்துட்டு நீங்கள் தேவையான ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுக்குங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் இதை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். காலையில் சுடுதண்ணி எப்பவும் போல் 200 ml எடுத்துக்கோங்க. அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 இட்லி எடுத்துக்கோங்க. 2 இட்லி இல்லை 3 இட்லி போதும். 2 இட்லி அப்படின்னா உங்களுக்கு ஒரு 80 கேலரிஸ் வரும். 3 இட்லினா 120 கேலரிஸ் வரும். இது கூட தட்டைப்பயிறு எடுத்துக்கலாங்க. தட்டைப்பயிறு ஒரு 50 கிராம். ஒரு சிலருக்கு தட்டைப்பயிர்னா என்னன்னு தெரியாது. இதை ஒரு சிலர் காராமணின்னு கூட சொல்லுவாங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா, நேற்று கொள்ளு சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா, ஒரு நாள் இரவே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் வதக்கி சாப்பிட்டீங்கல்ல, அதே மாதிரி தான். ஸோ அது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. டோட்டலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 கேலரிஸ் வருது. அடுத்தது 11 மணி டைமில் தட்டைப்பயிறு சூப்பு, காராமணி சூப்பு நீங்கள் குடிக்கலாம். நேற்று கொள்ளு வேக வச்ச தண்ணியை குடிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி டைப்பு தான். நீங்கள் தட்டைப்பயிறு சூப்போடு நீங்கள் குடிக்கலாம். லஞ்சுக்கு 100 கிராம் சாதம் எடுத்துக்கோங்க. அது கூட 200 கிராம் பீன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. கேரட் பீன்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை பீன்ஸ் மட்டுமே நீங்கள் 200 கிராம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப நல்லது தான். அப்ராக்சிமேட்டாக லஞ்சுக்கு மட்டும் ஒரு 200 கேலரிஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 4 மணிக்கு பிளாக் காஃபி குடிக்கிறதுனா குடிக்கலாம். மல்லி டீ எல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. 7 மணி டைமில் 2 இட்லி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 80 கேலரிஸ் இருக்கும். அடுத்தது ஒரு பாயில்டு எக்கு, வேக வச்ச முட்டை எடுத்துக்கோங்க. அது ஒரு 80 கேலரிஸ் இருக்குது. டோட்டலாக டின்னருக்கு மட்டும் 160 கேலரிஸ் நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்றனா கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதிகபட்சம் ஒரு 200 கேலரிஸ் தான் வரும். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துனா உங்களுக்கு 630லேருந்து 650 கேலரிஸ் வரும். ஸோ நான் அதில் சொன்ன எக்ஸாக்ட் வேல்யூ உங்களால் எடுக்க முடியாது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 கேலரிஸ் வந்துடும். நீங்கள் ஒரு 1/2 hour இல்லை 1 hour ஒர்க் அவுட்டு, வாக்கிங்கு, எக்ஸசைஸ் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 200 கேலரிஸ் பக்கம் பர்ன் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம டயட்டை கொண்டு போகணும். ஸோ நாளைக்கு டே 15ல் எப்படி வெயிட் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸில் வரேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாங்க. தேங்க்யூ.